ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் நம்பர் 154 தான் பார்க்க போகிறோம். அதற்கான ஆன்சர் புக் ப்ரூஃப் பேஜ் நம்பர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். கொஷின் பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொறுத்துக. குறியீடுகளை பயன்படுத்தி விடையளி. ஓகேங்களா? பட்டியல் 1ல் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏரிகளின் பெயர்கள் கொடுத்துருக்காங்க. பட்டியல் 2ல் அது எந்த இடத்துல இருக்குது, அந்த ஏரி எந்த இடத்துல இருக்குது, அதனுடைய இருப்பிடம், அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேம்பநாடு ஏரி, சிலிக்கா ஏரி, கொல்லேரி ஏரி, பழவேற்காடு ஏரி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் அதுக்கான சரியானதை நம்ம வந்து பொருத்தணும். இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். வேப்பநாடு ஏரி அப்படின்றது மலபார் கடற்கரை. வேப்பநாடு ஏரின்றது மலபார் கடற்கரையில் இருக்குது. சிலிக்கா ஏரி அப்படின்றது மகாநதி டெல்டாவில். கொல்லேறு ஏரின்றது கோதாவரி கிருஷ்ணா நதிகளுக்கு இடையே. பழவேற்காடு ஏரி அப்படின்றது தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ கரெக்ட் ஆன்சர் பாருங்கள். 3, 4, 2, 1. 3, 4, 2, 1. ஓகேங்களா? ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். 3, 4, 2, 1 எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரி, இதுக்கான ப்ரூஃப் இருக்குது புக்கில். அது எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதை பாருங்கள். இது எல்லாமே வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 146வது பக்கத்தில், ஒரே பக்கத்தில் தான் இருக்கும். இதில் இது இருக்குது பாருங்கள். இது மேலேருந்து நீங்கள் படிச்சுட்டு வரலாம். மேற்கு கடற்கரையின் வடபகுதி கொங்கண கடற்கரை எனவும் மத்திய பகுதி கனரா கடற்கரை எனவும் அழைக்கப்படுகிறது. 20 to 100 கிலோமீட்டர் வரை அகலமும் 550 கிலோமீட்டர் நீளமும் கொண்ட இதன் தென்பகுதி மலபார் கடற்கரை என அழைக்கப்படுகிறது. ஆழமில்லாத பல காயல்கள், உப்பங்கழிகள் மற்றும் டெரிஸ் போன்றவை இக்கடற்கரை பகுதியில் காணப்படுகின்றன. வேறு வந்து வேம்பநாடு ஏரி பகுதியில் உள்ள ஒரு முக்கியமான ஏரியாகும். எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலபார் கடற்கரை பகுதியில் ஒரு முக்கியமான ஏரி வந்து வேம்பநாடு ஏரி. அதுதான் வந்து நம்ம ஆன்சரில் பார்த்தோம். இதுக்கான ப்ரூஃபில் இருக்குது. அடுத்தது சிலிக்கா ஏரியை பற்றி. சிலிக்கா ஏரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலேருந்து பாருங்கள். மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கே அமைந்துள்ளது சிலிக்கா ஏரி. ஓகேங்களா? அடுத்தது கொல்லேறு ஏரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே கொல்லேறு ஏரி அமைந்துள்ளது. இது வந்து இந்த ப்ரூஃப் இருக்குது. அடுத்தது தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் பழவேற்காடு ஏரி. அதாவது பழவேற்காடு ஏரி வந்து புலிக்காடு ஏரின்னு கூட சொல்லுவாங்க. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் பழவேற்காடு ஏரி அமைந்துள்ளது. ஓகேங்களா? இந்த 4க்கும் இருக்குது. 4 ஆன்சர் ஒரே பக்கத்தில், அடுத்தடுத்த பேராகிராஃப், ஒரே பேராகிராஃப். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேராகிராஃபில் ஒன்றும், ஒரே பேராகிராஃபில் 3 இருக்குது. ஓகேங்களா? ஒரிஜினல் ப்ரூஃப் தான், நியூ புக்கு தான். இந்த நியூ புக்கு முன்னாடி 2019 வந்த புக்கு. ஓகேங்களா? 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 146 இருக்கும். பாருங்கள். அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.